அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை மாலை வணக்கத்தை கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே இந்த நாளிலே பரிசுத்த வேத ஆராய்ச்சியோடு கூடிய மாலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கென்று நாம் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுவோம். இந்த மாலை ஆராதனையின் ஆரம்பம் இதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலுள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமாக பரிசுத்தமுள்ள நல்லாண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் உடைய மனவாட்டியாகிய பரிசுத்த பவுல் லுத்தரன் திருச்சபையிலே கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் கூடி உம்மை ஆராதித்து தொழுது கொள்ளவும் உம்முடைய பரிசுத்த வேதத்திலிருந்து கர்த்தாவே அதனுடைய மறைப்பொருளை நாங்கள் தேடி எடுத்து தியானித்து கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுகின்ற உடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் பலன் பெற்று உலகத்தில் நல்ல சாட்சிகளாக வாழ நேரே அனுகிரகம் செய்விடுவாங்க. வந்திருக்கின்ற உடைய மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் வரத்தவரை மக்களையும் வந்து கொண்டிருக்கிற மக்களையும் நீர் ஆசீர்வதித்து முகேற்ற சாட்சிகளை தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்க நேரே அனுகிரகம் செய்ய விடுவாங்க. எங்கள் ஆண்டோடு வரவரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் போய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை வழிபடுத்தி 53வது ஞான பாடலை என பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் நல்ல பிதாவே. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்தே இறங்கும் குமாரனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிற தேவாட்டு கொண்டே எங்கள் மனம் கேளும் பிதாவினது ஆசனத்தோடா இறங்கும் நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் ஆட்சிக்கிறீர். உன்னத கர்த்தரே ஆமென். மாலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். தி ஆர்டர் ஆஃப் வெஸ்பர்ஸ், பக்கம் 54. ஆண்டவரே என் முதடுகளை தீரந்தருளும். அப்பொழுது என் வாய் உமது புகழை கடவுளே என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய வீராய்ந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும்
பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே பரிசுத்த வேதாகம ஆராய்ச்சிக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை வாசிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. கர்த்தருடைய வாழ்வழிக்கூடிய வார்த்தையை வாசிக்கிட்ட நாம் அதுக்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பயணத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தின் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைவிட்டு மரித்து அடக்கப்பட்டார். பாதாளத்திலிருந்து இறங்கி 3ஆம் நாள் மருத்துவம் வருகின்றார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை ஒரு பாசம் வச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபை பரிசுத்தமான ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர ஒழுங்குதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்ந்திருப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே வேத ஆராய்ச்சிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசிக்க கேட்ட பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை இருக்கிறது. இதற்கு ஒரு தலைப்பு நான் கொடுத்த ஒரு தலைப்பு, The Spiritual Paradigm Concerning Salt and Light. The Spiritual Paradigm Concerning Salt and Light. உப்பு மற்றும் ஒளி பற்றிய ஆன்மீக முன்னுதாரணம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியானது மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களோடு அந்த மக்களாக கலந்திருக்கின்ற சீஷர்களுக்கு விசேஷமாக சொல்லப்பட்ட ஒரு காரியமாகிறது. ஏனென்றால் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை பக்த கோடிகளாக அழைக்கவில்லை, மாறாக அவரை பின்பற்றி செல்லும் சீஷனாக அழைத்திருக்கிறார். Our Lord Jesus Christ is interested in
டிசைபிள்ஷிப் நாட் ஆஸ் டிவோட்டீஸ். இல்லையா, நாம் டிவோட்டீஸ்களாக பக்த கோடிகளாக இல்லாமல் அவரை பின்பற்றி செல்கின்ற சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவேதான் சொல்லப்படுகின்ற காரியம் 12 சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, அங்கு வந்திருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அவர்கள் அதனை பின்பற்றுகின்ற போது ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயம் உணரும். ஆகவே சமுதாயத்தை மாற்றி அமைக்க வந்த கடவுள் சமுதாயத்தின் இழிவு நிலையை மக்களால் ஏற்பட்டது, மக்களுடைய அதாவது சுயநலம் போன்ற காரியங்கள் எல்லாம் அங்கே வேதனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது அங்கே எப்படி ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்கிற ஒரு காரியம்தான் மலைப்பிரசாதம். இதுல 2 காரியத்தை நாம் பார்க்கணும். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் விதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். சாட்சி உள்ள சீஷனா இருக்க தேவையான குணாதிசயங்கள் என்ன என்பதுதான் இந்த உப்பிலும் வெளிச்சத்திலும் கடவுள் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. உப்பு என்று சொல்லுகின்ற போது எல்லா உணவிலும் உப்பு போட்டுதான் சாப்பிடுறோம். உப்பு போடாத யாருன்னா சாப்பிட்றாங்களா? உப்பு போடாம யாருன்னா சாப்பிட்றாங்களா? உப்பு போடாம சாப்பிட்றாங்களா? இல்லைன்னு சொல்றாங்க சாதாரணமா. இப்ப நிறைய பேர் உப்பு போடாமல் சாப்பிட சொல்றாங்க, கம்மியா போடுங்க. சிலர் உப்பே போடக்கூடாதுன்னு சொல்ற நிலைமைக்கும் வந்திருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு உப்பு இருக்கின்ற காரணத்தினால, உப்பு உற்பத்தி ஆகிற காரணத்தினால. அதே போல சிலருக்கு சர்க்கரை போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, காரணம் சர்க்கரை இருக்கின்ற காரணத்தினால. இது எதற்காக ஏற்படுகிறது என்றெல்லாம் இப்போ ரொம்ப டீட்டெயிலா நம்ம போறது வேண்டாம். ஆனால் இன்றைக்கு நம்ம சமைக்கிற சமையல்ல குழம்பெல்லாம் ரொம்ப நல்லா தயார் பண்ணிருக்கோம். உப்புனுடைய அளவு குறைஞ்சிருந்தா அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் கரெக்ட், அதான் இயற்கையா நம்ம என்ன சொல்றோம்ப்பா, சப்பு இருக்குது, உப்பே இல்லை, ஓ அது போடும். ஸோ அது மெருகு ஏறுது, அதனுடைய குவாலிட்டி உயருது. அதுக்காக உப்பு இல்லை சப்புங்கிறது எடுத்து அள்ளி கொட்டிடுறது இல்லை, எவ்வளவு தேவையோ தான். கிறிஸ்துக்குள் பிரியமானது, நமக்கு இருக்கின்ற அந்த விசுவாசம் கூட உப்பு என்று சொல்லுகின்ற போது கூட, உப்பு என்று சொல்லுகின்ற போது அதுக்கு சாரம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த ஃபிளேவர், இஃப் இட் loses its taste or saltiness, how can it be salt இல்லையா, salted egg? ரொம்ப கஷ்டம். அந்த சாரம் என்பது போய்விட்டால் அது பிரயோஜனம் இல்லை. So if salt has lost its taste, how can its saltiness be restored? உப்பு என்பது அது சாரம் உள்ளதாக இருந்தால் தான், அந்த ஃபிளேவர் அதில் இருந்தால் தான் அது நாம் பயன்படுத்தப்படுகின்ற போது பிரயோஜனத்தை கொடுக்கிறது. இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. கடவுள் சொல்றாரு, அது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்கே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். உப்பு என்று சொல்கிற போது இங்க இருக்கின்ற நிறைய பேருக்கு தெரியும், படிச்ச எல்லாருமே கெமிக்கல் என்ன கெமிக்கல் ஃபார்முலா இருக்கு, அது கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. கெமிக்கல் ஃபார்முலா எது? CO2. என்ன சார்? ஏன் சார் NaCl, சோடியம் குளோரைடு இல்லையா? அதான் உப்பு, சோடியம் குளோரைடு. அது வந்து ஒரு கெமிக்கல். நீங்க சொன்னது CO2 எதுமா? பைகார்பனேட் இருக்குல்ல, கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், பரவாயில்ல, ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்கஸ் பண்றது. ஏன்னா இது வேற ஆராய்ச்சி. NaCl, சோடியம் அண்ட் குளோரைடு, காம்பினேஷன் ஆஃப் சோடியம் அண்ட் குளோரைடு. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இங்க வாழக்கூடிய இடத்திலே தான் நாம் இந்த சாட்சி, இந்த ஒரு குவாலிட்டியை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். உப்புக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்குது, என்னென்ன குணாதிசயம் இருக்கிறது பார்க்கும்போது
இன்னைக்கு நம்ம ரொட்டி சுட போறோம். எல்லார் வீட்லயும் கிட்டத்தட்ட சப்பாத்தி சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சியா? இல்ல, சாப்பிடுறோம். டாக்டர் சொல்றாங்க 2 சப்பாத்தி, ட்ரை சப்பாத்தி, எண்ணெய் போட்டாதான் டேஸ்ட். ஆனா காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, எண்ணெய் போடாம உப்பு குறைவா சப்பாத்தி எடுத்து இல்லை களி சாப்பிடுது அப்படின்னு சொல்லப்படுகிற பொழுது ரொட்டிக்கு நம்ம மாவை வந்து எடுத்து போடுறோம். கரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? அந்த காலத்துல அந்த கல் உப்பு இருக்குது. முதல்ல என்ன பண்ணுவோம்? தண்ணி எடுத்து அதில் அந்த கல் உப்பு போட்டு கரைக்குவோம். இப்போ எல்லாம் பவுடர் உப்பு வந்துடுச்சு இல்லையா? கல் உப்பு போட்டு அது கரையுது இல்லையா? ஸோ இட் ஈஸிலி டிசால்வ்ஸ் இன் தி வாட்டர். எளிதில் கரையக்கூடியது மிக உப்பு. ஸோ மிக முக்கியமான ஒரு குணாதிசயம். கிறிஸ்தவனா இருக்க விரும்புகிறவன் அவன் மனதுருக்கமுடையவனா இருக்க வேண்டும், தாழ்மை உள்ளவனா இருக்க வேண்டும் என்பதுதான் இது மூலமாக தெரிந்து ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை போல ஒரு இரக்க குணம், அதுக்கு ஆப்போசிட் குணம் என்ன? அரக்க குணம், இரக்க குணம் இல்லையா? நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய பெருமையும் வந்தது, ஸ்பிரிச்சுவல் பிரைட்னஸ். கடவுள் வருவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் சொல்றார் பரலோக ராஜ்யம் அவருடைய. ஆகவே அவருக்கு எல்லாம் தெரியும். பவுல் அப்போஸ்தலனுக்கு எல்லாம் தெரியும். a great scholar but still he humbled himself. நான் எல்லா பாவிகளிலும் பிரதான பாவி என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுத்தார். கடவுள் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாழ்த்தினார். அடிமை ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினார். he emptied himself என்று சொல்லி இருக்கிறது. kenosis என்ற வார்த்தை ஜீரோ கூட வேல்யூ உண்டு, ஆனால் அது கூட இல்லை என்ற அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினார். ஆகவே தான் அவர் உயர்த்தப்பட்டார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் உயர்த்தி சொல்லுகின்ற வணங்குகின்ற மேலான நாமத்தை கடவுள் அவர் கொடுத்தார். அதே போலதான் உப்பு எளிதில் கரைய முடியும். எங்கேயோ இருந்து கல்கத்தாவுக்கு வந்து தொழுநோயாளிகள் மத்தியில அன்போடு பாசத்தோடு பரிவோடு அவருடைய கண்ணீரில் பங்கெடுத்துக் கொண்டு அந்த மனது உருக்கத்தை வெளிப்படுத்தினார்களே மதர் தெரேசா. இதே போன்ற ஒரு காரியத்தை வட இந்தியாவிலும் ஒருத்தர் செய்தார். யார் அது? தொழுநோயாளிகள் மத்தியில அவருக்கு கொடுத்த பரிசு அவரையும் அவருடைய 2 சின்ன பிள்ளைகளையும் சுட்டு கறிக்கட்டையாக்கி போட்டார்கள். யாரு? டாக்டர் கிராம்ஸ்டைன்ஸ். நம்முடைய இந்திய நாட்டில் கொடுத்த பரிசு அதுதான். ஊழியத்திற்கு தன்னலமற்ற சேவை, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து இன்றைக்கும் அவர்கள் இந்த மத்தியில் பேசப்பட்டுள்ளார்கள் என்றால் அவர்கள் தன்னை கரைத்து கொண்டார்கள். இன்றைக்கு இந்த கேண்டில் பார்க்கணும், அது வந்து எரிந்து எரிந்து கரைந்து போகிறது, வெளிச்சத்தை கொடுக்கிறது. அது போலதான் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் மத்திய 5. So it is not the rigid but flexible என்பதை பார்க்கிறோம். இளகிய மனம், கல்மனம் அல்ல, இளகிய மனம் படைத்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது குவாலிட்டி என்ன? உப்பு எளிதில் கரைப்படுது. அடுத்தது உப்பு போடுறதுனால தான் அந்த ரொட்டிக்கு சுவை என்பது வருகிறது. இட் கிவ்ஸ் டேஸ்ட் இல்லையா? இட் கிவ்ஸ் டேஸ்ட். சாரமுடையது, அது சுவையை அளிக்கக்கூடியது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எபேசியர் 6:8 பார்க்கிற போது மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எபேசு மக்களுக்கு எழுதினார். அதாவது பயன் தருகின்ற வாழ்க்கை, மக்கள் பயன்பெற வேண்டும். லிவ் லெட் லிவ், நானும் வாழ வேண்டும் மற்றவர்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற போதுதான் அதான் உண்மையான கிறிஸ்தவம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நானும் வாழ வேண்டும் மற்றவர்களும் வாழ வேண்டும், அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்கின்ற போதுதான் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறோம் என்று அர்த்தம். இவனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த பிரயோஜனம் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை, அந்த குவாலிட்டி குணாதிசயம் நம்மளே வர வேண்டும். உப்புக்கு சுவை அளிக்கக்கூடிய குணாதிசயம் உண்டு.
மிஷனரிமார்கள் வந்து தம்முடைய பணம், பொருள், ஆஸ்தி எல்லாவற்றையும் கொடுத்து தம்முடைய அதாவது இன்ப வாழ்வை அவர்கள் மக்களுக்காக, அறியப்படாத மக்களுக்காக அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கு வந்து எல்லா சுகபோகத்தையும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வந்தார்கள். அவர் வந்து கிறிஸ்து என்ற ஒரு நல்ல அரும் பொக்கிஷத்தை இல்லையா, சுவையளிக்கக்கூடிய உணவை நமக்கு கொடுத்தார்கள். Jesus is not a pickle to taste. He is a delicious food. அந்த உணவை நாம் உட்கொள்ள வேண்டும். ஆகினால்தான் இன்றைக்கு வேதம் நமக்கு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை அவர்கள் கொடுத்து சுவையளிக்கக்கூடிய ஒரு சாரமுள்ள ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் மிஷனரிமார்கள். இன்றைக்கு அவர்களை பின்பற்றி நாம் சொல்லுகிறோமா மற்றவர்களுக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு சாரமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? மூன்றாவதாக பார்க்கின்ற போது உப்புக்கு வேற என்ன குவாலிட்டி இருக்கிறது? நம்ம ஓர்ப்புனா எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சில இருக்கிறது ரொம்ப நாசிகள் தமிழ். ஓர்ப்புனா என்ன? எது? உப்பு தான், டேஸ்ட் தான் ஓர்ப்பு. ஓகே ஓகே. ஸோ அடுத்து கெடாதது இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், ப்ரிசர்வேட்டிவா அது யூஸ் ஆகும். இன்னைக்கு ஒரு ஊறுகாயை நம்ம தயார் பண்ணோம், பிக்கல் பண்ணோம்னா அது வந்து அதிகமா இது போடுவாங்க உப்பு. ஏன்னா நீங்க மாங்கால செய்தாலும் சரி, இல்ல நீங்க எலுமிச்சை பழத்துல பண்ணாலும் சரி, நீங்க இல்ல கருவாட்டுல பண்ணாலும் சரி, கறியில பண்ணாலும் சரி, ஊறுகாய் என்று வரும்போது அதிகமா உப்பு போடுவாங்க. அப்போதான் கெடாம இருக்கும். ஸோ உப்பு என்பது யாரையும் கெடுக்காது. செத்து போன பணத்துக்கு கூட நம்ம உப்பு போடுவாங்க இல்லையா? அது வந்து ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். காலாகாலம் அந்த காலத்திலே ஈஜிப்ட், வெஸ்டர்ன் ஏசியா கான்டெக்ட்லயே அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம வீட்டுக்கு நம்ம மீன் வாங்கிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. காலையில வாங்கிட்டு சாயந்தரமா அதை செய்யணும். நீங்க அப்படியே வச்சுருப்பாங்க, கெட்டு போயிடும். என்ன பண்ணுவீங்க? உப்பை தூவி வைக்குவீங்க இல்லையாம்மா? ஆமா, உப்பு வந்து நீங்க போட்டு வைக்குவீங்க, அதை ட்ரீட் பண்ணி உப்பு போட்டுவீங்க. அது கூட வந்து அந்த இது கூட வினிகர், புளி ஏதோ போடுவீங்களா? போட மாட்டீங்களா? ஆனா உப்பு தான் கண்டிப்பா போடணும். மற்றது போடுறீங்களோ இல்லையோ, சாயங்காலமா அதை போடுவீங்களோ? இல்லைன்னா டேஸ்டா இருக்குதா இல்லையாங்கிறத வீட்டில் வந்து அந்த அவங்க சொல்லுவாங்க, என் வீட்டில் சாப்பிட்றோம். ஸோ ஸோ இட் வில் ஒர்க் as a preservative for the food as well as the dead bodies. அது கூட பாதுகாக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் இந்த உப்புக்கு உண்டு. அடுத்ததாக நம்ம பார்க்கின்ற போது உப்புக்கு வேற என்ன குணாதிசயம் இருக்கிறது? உப்பு என்று பார்க்கின்ற போது வேற என்ன குணாதிசயம்? நீங்க கூட சொல்லுவது பரவாயில்ல. உப்பு பத்தி எல்லாரும் தப்பா சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்புக்கு வேற என்ன குவாலிட்டி இருக்கிறது? சில நேரத்தில் அது எரியும். ஓகே, அப்போ அதாவது பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி சில நேரத்தில் போடுவாங்களான்னு பார்த்துருக்காரு படப்படப்படன்னு இந்த படம் வந்து மற்ற இதுல நெருப்பு பிடிக்காது. மேபி யூஆர் ரைட் சார். நோய்களை குணமாக்கும் கெமிக்கல் அது. இப்போ வயிற்று போக்கு ஏதோ ஒரு வயிறு நோய் வச்சுக்கோம், எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் இந்த உப்பு எடுத்து ஒரு அரை கிளாஸ் தண்ணியை எடுத்து அதை நீ கலக்கி நீ கொடுத்துட்டு போறோம், வயிறு நோய் போயிடும். அந்த காலத்துல அப்படிதான் பண்ணிருந்தோம். இந்த காலத்துக்கும் அது சூட் ஆகும். அப்படின்னால அது இட் இஸ் எ கெமிக்கல், நோயை குணப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, ஸோ இட் இஸ் கிறிஸ்டல் கிளியர்ல உப்பு என்று பார்க்கின்ற போது அது சுத்தமானது என்று சொல்லி. இப்போ வர உப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் உப்புடைய குணாதிசயம் சுத்தமானது. இன்றைக்கு உப்பின் குணாதிசயத்தை நாம் பெற்று பரிசுத்தமுள்ளவர்களாக, சுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:3 பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:7 பார்க்கின்ற போது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். So we need the holiness, we need sanctification. The Holy Spirit will sanctify us.
அவரிடத்துல கொடுக்கின்ற போது, அவரிடத்துல ஒப்பு கொடுக்கின்ற போது அவருடைய அந்த குணாதிசயம் நமக்கு வருகிறது. அவர் பரிசுத்தராயிருக்கும், நீங்களும் பரிசுத்தராயிருங்க. அவர் களங்கமற்றவராயிருந்தார், நீங்களும் களங்கமற்றவர்களாயிருங்கள். சோ இந்த மிக முக்கியமான ஒரு காரியம் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த குவாலிட்டி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. அடுத்து ஏற்கனவே சொன்ன எளிதில் கரையக்கூடியது, தன்னை அழித்து பலன் தரக்கூடியதுதான் உப்பு. இன்றைக்கு வேற யாரும் எக்ஸாம்பிள் எடுத்துக்காதீங்க. ரெவரண்ட் கார்ல் குஸ்டாவோ தியோடர் நேத்தர் ஐயர் கிருஷ்ணகிரிக்கு வந்து ஊழியம் செய்து அவருடைய பிள்ளைகளை அவர் மறித்து கொடுத்து அவரும் மறித்து இங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். இங்கிருந்து இன்னும் எவ்வளவு 50 கிலோமீட்டர் அவர் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். தன்னை அழித்து பலன் தரக்கூடியது, செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர் மறிக்கின்ற சூழ்நிலை. அவர் மற்றவர்கள் கூட அவரை அடக்கம் பண்ண முடியாது, யாரும் வரமாட்டார்கள். ஏன்னா பிளேக் அவ்வளவு கொடூரமான ஒரு நாட்கள், அது சரியான மெடிக்கேஷன் இல்லை. ஆனால் கூட கடவுளுக்கு என்று உத்தமமாய் வாழ்ந்து தான் மறித்தாலும் கூட என் மூலமாக சுவிசேஷம் சொல்லப்பட்ட ஒரு சாட்சி இன்றைக்கும் அங்கு மறித்து தேவசகாயம் இல்லையா ஒருத்தன ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் யாரு பேரு, மேபி அது நான் மறந்துருக்கிறேன். ஸோ அங்கேயே இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அவர் மூலமாக வந்திருந்தால் தன்னை அழித்து பலன் தரக்கூடிய ஒரு உப்பாக அவர் கரைத்து சாட்சி கொடுத்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீயும் நானும் கூட மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற போது நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அந்த எண்ணம், அந்த குணாதிசயம் தான் கிறிஸ்துவ குணாதிசயம். தனக்காக என்றல்ல, மற்றவர்கள் இன்றைக்கு தனக்காக வாழ வேண்டும் என்பதுதான் எல்லாருக்கும் வந்துவிட்டிருக்கிற ஒரு பெரிய வியாதி. செல்ஃப், நம்முடைய சுயத்தை பூர்த்தி செய்யத்தான் எல்லா காரியத்தையும் செய்வோம். ஆனால் மற்றவர்கள் எப்படியாவது போட்டாவது அவங்க தலைவிதி. ஆனால் அவருடைய தலைவிதி என்று சொல்லி தப்பிக்க முடியாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் அவருடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்து அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், என்னோடு இருந்து வழிநடத்துகிற தேவன் உன்னோடு இருந்து உன்னையும் இந்த இக்கட்டில் தூக்கி எடுப்பார் நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உண்மையான சாட்சியாய் நீ பண்ணிருக்கிறாய் என்று இல்லைன்னா ஏதோ எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க, நான் வாழ்ந்தேன் போனேன், வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்த சாவென்று போகல்ல. இந்த உலகத்துல வாழ பிறந்தவர்கள், சாட்சி பகர பிறந்தவர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயம் நம்மளே வெளிப்படுகின்ற போது நம்முடைய இந்திய தேசம் மாறும். இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை தவறு என்று யாருமே சொல்ல முடியும்? மகாத்மா காந்தி, டாக்டர் ராதாகிருஷ்ணன், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவங்க ஏன் கிறிஸ்துவத்துக்கு வரவில்லை என்றால், நீயும் நானும் சாட்சியாக இல்லாத காரணத்தினால. ஒருவேளை அந்த கான்டெக்ட்ல பிரிட்டிஷர்ஸ், ஆனால் இயேசுவை பின்பற்றுகின்ற நீயும் நானும் உண்மையான குணாதிசயத்தை வெளிப்படுத்துகின்ற போது யாருமே அதை மறுக்க முடியாது. ஏனென்றால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றுக்கும் எல்லாமானார் ஆண்டவர். சிலுவையில் எல்லாவற்றும் உனக்காக எனக்காக உன்னையும் என்னை முழு உலகத்தை மீட்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவன் ஒப்பு இல்லையா? அந்த ஒப்பு, அந்த குணாதிசயம் நம்மில் வரப்படும். இரண்டாவதாக பார்க்கின்ற போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இரண்டாவது பகுதியை பார்க்கின்ற நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்க மாட்டணும், மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் கூடி வைக்காமல் அதை விளக்கு தண்ணியின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருந்த உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. வெளிச்சம் என்பது இந்த லைட் போயிடுச்சுன்னா, இந்த கேண்டில் வந்து இங்க இருக்கிற எல்லாவற்றையும் வெளிச்சமாக மாற்றும். எங்க இருள் சூழ்ந்து இருக்கிறதோ இந்த ஒரே வெளிச்சம் எல்லாவற்றையும் வெளிச்சமாக மாற்றுகிறது. இருள் சூழ்ந்த உலகத்துல, பாவ இருள் சூழ்ந்த உலகத்துல
பரிசுத்த தேவனை ரட்சகராக கொண்டு அவரை உலக அதாவது தன்னுடைய சொந்த நாயகராக கொண்டு ஞானஸ்நானத்தின் மூலமாக மீட்கப்பட்டு அவருடைய சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீயும் நானும் இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும், வழிகாட்டியாக இருக்க வேண்டும், கைடாக இருக்க வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செய்வேன். அதே போலதான் அந்த குணாதிசயம் நம்மள வர வேண்டும். நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்காக எல்லா காரியத்திலும் பணம் போடுறதுனால இல்லையா, இல்ல சாப்பாடு போடுறதுனால இல்லையா, அநேக காரியங்களில ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இதன் மூலமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் சாட்சி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 60:1 பார்க்கணும். எழும்பி பிரகாசி முன்மொழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எனக்கு இந்த மெழுகுவர்த்தி கொடுத்தப்படுகின்ற போதுதான் நான் குறைந்தவன், எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லாத. கடவுளை தான் சொல்றாரு. கிதியோனை பார்த்து உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோட நீ போ, மீதியானவர்களை முறியடிக்க முடியும். உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னிலே பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறவர் கடவுள். அவர் நெறிந்த நாணலை முறியாதவனும் மங்கி எறிகிற திரியை அணையாதவனும் பார்த்தார். எனக்கு விசுவாசம் குறைவு, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னவங்கதான் பெரிய அளவில் எடுத்து பயன்படுத்தினார். ஏசாயாவை எப்படி பயன்படுத்தினார், எரேமியா பெரிய தீர்க்கதரிசிகள் அவர்கள். ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். மோசே ஒன்றுமில்லை, பேச தெரியாதுன்னு சொன்னார். கர்த்தருடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிற போது நீ வெறும் தகடாக இருந்தாலும் சரி, தங்கமாக உன்னை மாற்றி ஜொலிக்கப்படுவார். அவனுதான் நீ தங்கமாக உலகத்திற்கு பூமிக்கு நீ தங்கம் என்று சொல்லவில்லை, உப்பு என்று சொன்னார். உப்புக்கு தான் இவ்வளவு குவாலிட்டி உண்டு. உப்பு தான் பயன்படக்கூடியது. அவன் தங்கம் எடுத்து போட்டு காதுக்கு போட்டுக்கலாம், கழுத்துக்கு போட்டுக்கலாம், மீதி வந்து ஷோகேஸ்ல தான். ஆனால் இது பயன்படக்கூடியது. அவை நற்கிரியை என்பது 5:14 குட் ஒர்க்ஸ் விதமாய் மனுஷர்கள் நற்கிரிகளை கண்டு நல்லவர்கள பிதாவை மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவள் மத்தியிலே பிரகாசம் கடவுது. ரோமர் 2:6 கிரியை என்று பார்க்கிறோம். ரோமர் 2:7 நற்கிரியை, கிரியை செய்வது அதாவது ஏதாவது வேலை செய்யறது இல்லை, நல்ல கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்வதில் முந்திக் கொள்ள வேண்டும். எல்லாரும் செய்யணும். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் செய்யணும் இல்லை, சொந்தக்காரங்க தான் செய்யணும் இல்லை, உதவி செய்யறது எல்லாருக்கும் செய்யணும். எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் செய்யணும். கடவுள் எப்படி சூரியனை எல்லார் மேலும் உதிக்கப்படுகிறாரோ, மழையை எல்லார் மேலும் பொழியப்படுகிறாரோ, காற்று எல்லார் மேலும் வீச செய்கிறாரோ, அது போலதான் நீயும் நான் எல்லார் மக்களும் சாட்சி பகர வேண்டும். ஏனென்றால் எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒருவேளை வழி தவறி சென்ற சூழ்நிலையில் இருப்பார்கள், கடவுளை மறந்த நிலையில் இருப்பார்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் நீ உப்பாக வெளிச்சமாக இருக்கின்ற போது அந்த சாரம் அவர்களை இழுக்கும். கர்த்தரிடத்துல அந்த வெளிச்சம் அவருடைய அந்த அதாவது அந்த இருட்டிலிருந்து அவர்கள் அந்த வெளிச்சத்திற்கு வர உதவி செய்யும். சுவிசேஷ தீபத்தை ஏற்றினார்கள். இருண்டு கிடந்த உலகத்திலே சுவிசேஷ தீபத்தை ஏற்றினார்கள். இன்றைக்கு இருண்ட கிடக்கின்ற உள்ளத்திலே நாம் சுவிசேஷ தீபத்தை ஏற்றுகின்ற வெளிச்சமாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் சொல்கிற ஒரு காரியம், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்திய 25:40 பார்க்கணும். என்ன செய்தேன்? நான் பசியா இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். எனக்கு வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். எவ்வளவு பிராக்டிகலா செய்ய வேண்டிய காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். செய்ய முடியாத காரியத்தை போய் திணிப்பது கிடையாது, செய்யக்கூடிய காரியத்தை தான் சொல்றார். அதை நாம் செய்கின்ற போது உண்மையாக இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு சாட்சியாக வாழணும். இதை எப்படி செய்யலாம்? மற்றவர்கள் கோயிலும் செய்யணும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க செய். அதான் உன்னுடைய அயலான். நீ உன்னை நேசிப்பது போல் உன்னுடைய அயலான் நேசின்னு சொன்னார். அவனை சத்ருவா நினைக்கார், அவன் அயலான். உன்னுடைய சத்ருவையும் சிநேகி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதே மலை பிரசங்கத்தில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிறதா, நற்கிரியை செய்வதற்கு there is no limit, there is no barrier.
எப்படியாவது செய்யலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க செய், அடுத்து இன்னும் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்கேயோ இருக்கணும், அவங்களுக்கு ஜெபி, பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பல நாளாக சண்டை போட்டுவாங்க, நீ போய் அந்த சண்டையை விலக்கி அவங்களை சமாதானப்படுத்துவார். அதான் பெரிய முடியும். உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளை வந்து நல்லா படிக்குது, அந்த பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியல, அவங்க சொல்றாங்க கடவுளா பண்ணணும், உன்னால முடிஞ்சா நீங்க உதவி செய், இல்லைன்னா மற்ற இடத்துல அவங்க படிக்கிறதுக்கு ஏதாவது வழி காட்டு. சேற்றிலிருந்து முளைத்து செந்தாமரை என்று சொல்லி எவ்வளவு பேர் குப்பையிலிருந்து பெரிய கோமதமா மாற்ற அமைத்திருக்கிறார். அப்படி நீயும் நாம் செய்கின்ற ஒரு வாழ்க்கையை தான் இந்த ஒப்பின் மூலமாக, வெளிச்சத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள கடவுள் நாளிலே அழைக்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த சொல்லப்பட்ட இந்த காரியத்தை மனதில் வைத்து கடவுளுக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலமெல்லாம் ஒரு நல்ல ஒரு சாரமுள்ள உறுப்பாக அந்த குணாதிசத்தை வெளிப்படுத்துகின்ற மக்களாக, இருளில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சமாக கடவுளுடைய குணாதிசத்தை பிரகாசிக்கிற விளக்காகவும் நாம் விளக்க கடவுள் தாமே அனுக்கிரகம் செய்வாங்க. ஆமென். எல்லாபத்தின் பலன் தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பிரதி காப்பாராக. ஆமென். தொடர்ந்து அடுத்த பாடலை நாம் பாடுவோம். 587வது பாடல், விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் வேண்மை. இந்த பாடலை நாம் பாடுகின்ற போது கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று நாம் அழைக்க படைப்போம். சாங் நம்பர் 587, விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் வேண்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த கோவில், சுந்தரமிகும் இந்த கோவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக பேரு பேரும். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக பேரு பேரும். குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்து ஏன உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் பெற்றாம் ஜீவநதியாம். குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் பெற்றாம் ஜீவநதியாம். துங்கர ஓட்டில் மூழ்கி, துங்கர ஓட்டில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன், தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை.
கடைசி சரணம். இந்த விந்தை அன்பு கீழா என்ன காணே கை ஏந்திடுவேன். இந்த வேந்தை அன்பு கீழா என்ன காணே கை ஏந்திடுவேன். எந்த பொருளிடாகும் எந்த பொருளிடாகும் என்னை போற்றிலும் உமக்கு அளிக்கிறேன். என்னை போற்றிலும் உமக்கு அளிக்கிறேன். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, உடைய சன்னிதானத்திலே ஏறெடுத்திருக்கின்ற என்னுடைய எளிய பணிக்கு பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து அது உடைய ஊழியத்துக்கென்று பிரயோஜனப்பட்டு செய்தது. கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களையே ஜீவ பலிகளாக அடங்கியாக உடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் பேசிக்கொள்ளும் ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவரே இந்த பரிசுத்த வேதாகம ஆராய்ச்சியிலே பங்கு பெற்று தியானித்து நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த வந்த மக்களாகிய எங்களை உடைய பாதத்தில் ஒப்புகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை தொடர்ந்து பலப்படுத்தும். நாங்கள் உலகத்தில் உப்பா ஒளி வீசும் விளக்காக விளக்கை நிறுத்தி செய்கிறோம். உம்முடைய குணாதிசயம் ஆண்டவரே எங்களில் ஆண்டவரே வெளிவரும்படி செய்திருக்கிறோம். அதனை பார்க்கின்ற மக்கள் உம்மை மகிமைப்படுத்த இதன் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே லண்டனிலிருந்து வந்திருக்கின்ற திருச்சபையினுடைய தலைவருடைய குமாரன் திருவாளர் மோசஸ் ஐயா அவர்களுக்காகவும் மனைவி மகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரை தொடர்ந்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நிம்மதியோடு உலகத்தில் வாழும்படியாகவும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆண்டவரை மருத்துவ பணியிலே அவர்கள் சிறந்து விளங்கி நாமத்தை உயர்த்த கருவை செய்கிறோம். கர்த்தாவே, அதே போல கலவரப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நோய்பட்ட மக்களை உடைய காயப்பட்ட கரங்களால் தொட்டு நீர் சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதே போல ஆண்டவரே பெதெஸ்தா ஆஸ்பத்திரிக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்திய சுவிசேஷ திருச்சபையின் மூலமாக ஆண்டவரே அநேக ஊழியர்கள் மருத்துவமனைகள் இருந்தாலும் கூட கர்த்தாவே, இது நாங்கள் இருக்கின்ற இந்த ஆண்டவர் ஆமோசின் நாளுக்கு உட்பட்ட இடத்துல ஆண்டவரே பல காலங்களாக அது இயக்கி அநேக மக்களுக்கு பலர் கொடுத்த ஆஸ்பத்திரி மூடப்பட்ட நிலையிலே அது மறுபடியும் திறக்க எடுக்கப்படுகின்ற எல்லா முயற்சிகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, விசேஷமாக திருச்சபையினுடைய முன்னாள் தலைவர் திருவாளர் ஐசையா ஜாக்கப் டியாண்டர் ஐயா அவர்களை ஆண்டவரே இந்த ஆஸ்பத்திரி திறக்கின்ற இந்த மாபெரும் காரியத்திற்கு ஆண்டவரை கோஆர்டினேட்டராக ஒருங்கிணைப்பாளராக வைத்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவர் ஆண்டவர் எடுத்துக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். இதற்கு ஐஎன்சி மற்றும் ஆண்டவரே அதில் இருக்கின்றவர்கள் எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இது சிறப்பாக வெற்றிகரமாக திறக்கப்பட்டதாக எல்லா தடைகளையும் நீர் தகர்த்து போட்டு தடைகளை உண்டுபடுகின்ற மக்களுடைய எண்ணங்களையும் ஆண்டவரை திசை திருப்பி எல்லாரும் ஏக சிந்தையோடு ஆண்டவரே இந்த காரியத்துக்கு முன் சென்று ஆண்டவரே சிஎம்சி மூலமாக கர்த்தாவே சிஎம்சி ஆண்டவரே நிர்வாகத்திற்காக இது வந்து அநேக மக்களுக்கு பலன் தருகின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக நீர் நடந்து விட மாற்றிக்கிறோம். கர்த்தாவே, சுவாமி, இந்த காரியத்தை முற்றிலுமாக உடைய பாத்திலோ கொடுக்கிறோம். நீரே வழிநடத்தும் ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட ஆண்டவருடைய தேவைகளுக்காக குடும்பங்களில் உள்ள தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு தேவைகளையும் நீரே சாதித்தாலும் என்னுடைய போக்கிலும் மரத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து உடைய கிருபை காருண்யம் ஒவ்வொருவரையும் சொல்லிக் கொடுக்கும். இவைகளின் இடத்துல கேட்க மறந்த எல்லா ஆத்ம சரீரங்களையும்
எங்கள் ஆண்டவர் அருவரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். பரமண்டலத்திலே பிதாவே, நாமம் புஸ்தகமாக இராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல உங்களையும் செய்வதாக. அன்றன்று வேண்டிய காலத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் நாடுகளுக்கு மன்னிப்பு போல எங்களுக்கு மணி எங்களை சோதனைக்கு கூட பண்ணாமல் தீமை நிகழ்ச்சி இராஜ்யம் உங்களாக எங்களை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சபையாராக நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. Please be seated.